குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது போல நடித்து காரின் மியூசிக் சிஸ்டத்துக்குள் போதைப் பொருளை மறைத்து பெங்களூருவிலிருந்து போதைப் பொருள் கடத்திய கும்பல் கேரள போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். பக்கா பிளான் போட்டு கடத்தலில் ஈடுபட்ட போதும் ஆபரேஷன் தண்டர் சோதனையில் வசமாக சிக்கியது எப்படி? கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க கலால் துறையினர் ஆபரேஷன் தண்டர் என்ற பெயரில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெங்களூருவில் இருந்து பெருமளவில் போதைப்பொருள் கேரளாவுக்கு கடத்தி வரப்படுவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சந்தேகத்திற்குரிய நபர்களின் நடமாட்டத்தை பல நாட்களாக கண்காணித்து வந்த அதிகாரிகள் ஈஞ்சக்கல் பகுதியைச் சேர்ந்த கிரண் என்பவரை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். விசாரணையில் போலீசாரின் சந்தேகத்தை தவிர்க்க கிரண் ஒரு வித்தியாசமான திட்டத்தை போட்டது வெளிச்சத்திற்கு வந்தது. பொதுவாக போதைப்பொருள் வியாபாரிகள் தங்களது குடும்பத்தினரை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுத்த மாட்டார்கள். ஆனால் கிரணோ போலீசாரின் சந்தேக பார்வையில் இருந்து தப்பிக்க தனது தாய் வீணா, பெண் தோழி சந்தியா, நண்பர் அக்ஷய் மற்றும் தனது குழந்தையையும் அழைத்து கொண்டு பெங்களூரு சென்றுள்ளார். பெங்களூருவில் போதைப் பொருட்களை வாங்கிய பின்னர் துணிக்கடை வியாபாரம் செய்வது போல சில துணிகடையும் வாங்கியுள்ளனர். பின்னர் குடும்பத்துடன் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்புவது போல காரில் கேரளாவை நோக்கி புறப்பட்டுள்ளனர். சோதனை சாவடிகளில் அவர்களை காரில் பார்த்த போலீசாரும் எந்த ஒரு சந்தேகமும் வராமல் அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் இவர்களின் திட்டம் கேரள எல்லையை கடந்ததும் தவிடுபடியாகியுள்ளது. நொய்யாற்றின் கரை அருகே ஆறாலமூடு பகுதியில் கலால் துறை சிறப்பு படையினர் காரை முடக்கி சோதனையிட்டனர். முதலில் காரை சோதனை செய்தபொழுது அதிகாரிகளுக்கு போதைப் பொருள் எதுவும் சிக்கவில்லை. எனினும் சந்தேகம் தீராத அதிகாரிகள் காரை அங்குலம் அங்குலமாக சோதனை செய்துள்ளனர். சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்ற தீவிர சோதனையில் காரின் மியூசிக் சிஸ்டம் மற்றும் டேஷ்போர்டு அடியில் மிகவும் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 125 கிராம் MDMA போதைப் பொருளை கண்டுபிடித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 10,500 ரூபாய் பணம் மற்றும் செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். காரில் இருந்த குழந்தையை பாதுகாப்பாக மீட்ட அதிகாரிகள் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். காரில் இருந்த கிரண், அவரது தாய் பீனா, சந்தியா மற்றும் அக்ஷய் ஆகிய 4 பேரையும் கலால் துறையினர் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதைப் பொருள் கடத்தல் ஒரே ஒரு பயணம் மட்டுமல்ல என்றும் பெங்களூருவில் இருந்து கேரளாவுக்கு நீளும் ஒரு பெரிய நெட்வொர்க்கின் பகுதியாக இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். குறிப்பாக கிரணின் தாய் பீனாவின் செல்போனை ஆய்வு செய்தபொழுது போதைப் பொருள் ஆர்டர்கள், வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த கடத்தல் கும்பலில் பீனாவுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. 125 கிராம் MDMA எங்கிருந்து வாங்கப்பட்டது? பெங்களூருவில் யாரிடம் இருந்து வரப்பட்டது? கேரளாவில் யாரிடம் ஒப்படைக்கப்பட இருந்தது? இந்த நெட்வொர்க்கில் மேலும் யார் யார் உள்ளனர் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது போல நடித்து காரின் மியூசிக் சிஸ்டத்திற்குள் போதைப் பொருளை மறைத்து கடத்தப்பட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.